5 மினிட்ஸ் பருப்பு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிளகு, ஜீரகம், பூண்டு, தனியா எல்லாத்தையும் மிளகு, ஜீரகம், பூண்டு, தனியா எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கணும். மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். பருப்பு வேக வச்சு வச்சுக்கலாம். பருப்பு ரசம். இப்போ தக்காளி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ சட்டியில் எண்ணெயை காய வச்சுட்டு எண்ணெயை காய வைக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுது போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி அரைச்சது, புளி, உப்பு கரைச்சதை ஊற்றிக்கலாம். இப்போ வேக வச்ச பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வேக வச்ச பருப்பு உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பத்தாது, கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்சு சுகர் போடுவேன். ஒரு ஸ்வீட் டேஸ்ட் எப்போதுமே ரசத்துக்கு போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்சு சுகர் போட்டுக்கிறேன். கடைசியில் கொத்தமல்லி தழையை போட வேண்டியதான். ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதனால் லைட்டாக இந்த மாதிரி ஸ்டேஜ் லைட்டாக கொதித்த உடனே இறக்கிடணும். ரொம்ப கொதிச்சதுன்னா அந்த டேஸ்ட்டு போயிடும், ரசோட டேஸ்ட்டு போயிடும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இறக்கிடலாம். அருமையான ரசம் ரெடி. இதை பருப்பு கூட்டும் ரசம் வச்சோன்னா அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். சௌசௌ பருப்பு கூட்டு ரசம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.